அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முகமது. இன்னைக்கு தமிழ் ஏசிடிசி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வால்யூம் கண்ட்ரோல் இல்லை வேரியபிள் ரெஜிஸ்டர், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் எப்படின்னா சிங்கிள், மோனோ, ஸ்டீரியோ இதை மாதிரிகளே இருக்குது. இன்னும் இதிலே மாஸ்டர் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா இதை மாதிரி 1 2 இதே மாதிரி இன்னொரு செட்டு வச்சு ஒரே இதில் இதுவும் இருக்குது. அது மாதிரி மாஸ்டர் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் வேரியபிளும் மாறும். இது வந்து 47K, இது 100K, இன்னும் 22K, இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களோட வால்யூமோட இதை பொறுத்து நீங்கள் அதை மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ வைக்கணும், நீங்கள் மாற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆம்பிள்ஃபயருக்கு எது செட் ஆகுதோ அதை மாற்றுங்க. இதோட வேலை என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆம்பிள்ஃபயர்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வால்யூம் வந்துச்சுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு காதுக்கு கேட்குற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இது எப்படின்னா, இப்படி திருக்கும்போது வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும், இப்படி குறைக்கும்போது வால்யூம் குறையும். இதான் அதோட வேலை. இதில் எப்படின்னா, இந்த சைடில் இன்புட் கொடுக்கணும், இதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும், வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு பின்னில் இன்புட் கொடுத்து செகண்ட் பின்னில் அவுட்புட் எடுக்கணும். அது மாதிரி இந்த பின்னு வந்து எப்படின்னா க்ரௌண்டாக யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு இதுக்குமே இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் க்ரௌண்டாக இதை யூஸ் பண்ணிக்கணும். இது எப்படின்னா, இது ஒரு சேனலாகவும் இது ஒரு சேனலாகவும் இதாகிக்கணும். அட் அ டைமில் இப்படி கூட்டினீங்கன்னா 2 சேனலுக்கான வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்படி குறைச்சிங்கன்னா 2 சேனலுக்கான வால்யூமும் குறையும். இது வந்து சிங்கிள். இதை நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து இதோட இது மாறும். எப்படின்னா, இதே இப்போ வந்து பேலன்ஸ், எப்படின்னா லெஃப்ட் ரைட்டு இந்த பேலன்ஸுக்கு இது பண்ணுறதுக்கு இப்படி வச்சிங்கன்னா, இதில் ஒரு ஸ்பீக்கரும் இதில் ஒரு ஸ்பீக்கரோட லைனை கொடுத்து நடுவில் வந்து இதை கொடுத்தீங்கன்னா, இப்படி கூட்ட குறைக்கும் போது அதோட வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதை வந்து பேஸ் ட்ரிபிள் போர்டுகளுக்கும் இதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எதுக்கு இன்னைக்கு நான் இந்த வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு சொல்கிறோம்னா, அடுத்து வரக்கூடிய போர்டுகளில் வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வந்து கனெக்ட் பண்ணி அதோட இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கான இன்றைக்கி நான் அந்த வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் பேஸ் கண்ட்ரோலை வந்து பேஸ் ட்ரிபிளை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது மாதிரி சஃப்பு ஃப்ரீ போர்டுக்கும் இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. அதில் இதை கனெக்ட் பண்ணால் தான் உங்களால் கரெக்டாக அந்த இதை இது பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். வால்யூம் கண்ட்ரோலை பற்றி இவ்வளோ தான். உங்களுக்கு நான் கனெக்ஷன் பற்றியும் இது எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுற பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் போர்டை பற்றி ஏதாச்சும் வச்சு சொல்கிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க. அப்படின்னா தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே தெரியும். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா மக்கள்? சரி ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.